Lourdes TV, enlightening the thirsty. உன்னை புகழ்ந்தாள் என் நாவினிக்கும் இறைவா இறைவா, உன்னில் மகிழ்ந்தாள் என் வாழ்வினிக்கும் இறைவா இறைவா, உன்னை நான் புகழ்வதும் உன்னில் நான் மகிழ்வதும் என் வாழ்வின் பயனாகும் இறைவா, என் வாழ்வின் பயனாகும். உன்னை புகழ்ந்தாள் என் நாவினிக்கும் இறைவா இறைவா, உன்னில் மகிழ்ந்தாள் என் வாழ்வினிக்கும் இறைவா இறைவா, உன்னை நான் புகழ்வதும் உன்னில் நான் மகிழ்வதும் என் வாழ்வின் பயனாகும் இறைவா, என் வாழ்வின் பயனாகும். வாழ்வதின் பொருள் உணர்ந்தேன், உன்னில் மகிழ்வதில் அருள் அடைந்தேன். வாழ்வதின் பொருள் உணர்ந்தேன், உன்னில் மகிழ்வதில் அருள் அடைந்தேன். வாழ்வதாயினும் சாவதாயினும் வாழ்த்துவேன் உனை இறைவா, என்றும் வாழ்த்துவேன் உனை இறைவா. உன்னை புகழ்ந்தாள் என் நாவினிக்கும் இறைவா இறைவா, உன்னில் மகிழ்ந்தாள் என் வாழ்வினிக்கும் இறைவா இறைவா, உன்னை நான் புகழ்வதும் உன்னில் நான் மகிழ்வதும் என் வாழ்வின் பயனாகும் இறைவா, என் வாழ்வின் பயனாகும். பார்த்திட கண்கள் இல்லை, என்றும் போற்றிட குரல்கள் இல்லை. பார்த்திட கண்கள் இல்லை, என்றும் போற்றிட குரல்கள் இல்லை. உன்னை காண்பதும் என்னை ஆள்வதும் உன் அருள் செயலாகும், என்றும் உன் உள்ளம் நிறைவாகும். உன்னை புகழ்ந்தாள் என் நாவினிக்கும் இறைவா இறைவா, உன்னில் மகிழ்ந்தாள் என் வாழ்வினிக்கும் இறைவா இறைவா, உன்னை நான் புகழ்வதும் உன்னில் நான் மகிழ்வதும் என் வாழ்வின் பயனாகும் இறைவா, என் வாழ்வின் பயனாகும். மனிதனின் வழிகளிலே உன்னை புகழ்ந்திட வழி இல்லையே, மனிதனின் வழிகளிலே உன்னை புகழ்ந்திட வழி இல்லையே.
ஆவி சொல்லிடும் மொழியினை எமக்கருள்வார். இறை மொழியினை எமக்கருள்வாய். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்மியான காலை நேரத்திலே நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக இதோ அவருடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கின்றோம். காலை நேரத்தில் அமைதியான சூழலில் இதோ நம்முடைய நற்கருணை நாதர் நமக்கு மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். அவரை நாம் போற்றி ஆராதிப்போம். நம்மை எல்லாம் படைத்து காப்பாற்றி வருகின்ற தேவனை, அந்த தேவனுக்கு நாமே நற்செய்தியாளர்களாக வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது
என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னாலுமே ஆஹா என் தேவனை ஆஹா நெஞ்சார புகழ்ந்திடுவேன். என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது நற்செய்தியாளரான புனித மார்க் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி பார்க்கின்ற பொழுது புனித மார்க் எழுதிய நற்செய்திதான் மற்ற முதலாக எழுதப்பட்ட நற்செய்தியாக கருதப்படுகின்றது. மற்ற 3 நற்செய்திகளும் மார்க் எழுதிய பிற்பாடு எழுதப்பட்ட காலத்திலே தான் எழுதப்பட்டது என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஏறக்குறைய கிபி 64ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டிற்குள்ளாக புனித மார்க் தன்னுடைய நற்செய்தி எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். புனித மார்க் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவருடைய குடும்பமானது ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு குடும்பமாக திகழ்வதை நாம் விவிலியத்திலே காணுகின்றோம். அப்போஸ்தலர் பணியிலே நாம் வாசிக்கின்றோம், ராயப்பர் அவர் சிறையிலிருந்து அற்புதமாக வெளியே வந்தவுடன் மரியாள் எனப்படுகின்ற புனித மார்க் அவருடைய தாயாருடைய வீட்டிற்கு தான் அவர் செல்லுகின்றார். எனவே இதிலிருந்து அந்த புனித மார்க்கு அந்த குடும்பம் அவருடைய வீடானது ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு குடும்பமாக திகழ்வதை நாம் காணுகின்றோம். ஏனென்றால் அடிக்கடி அந்த வீட்டிலே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி அவர்கள் இறைவனை போற்றி புகழ்வதை நாம் அப்போஸ்தலர் பணியிலே வாசிக்க கேட்கின்றோம். எனவே புனித மார்க்கு அவருடைய தாய் அந்த குடும்பம் முழுவதும் அந்த வீடானது ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற இறைவனை போற்றி புகழ்கின்ற ஒரு குடும்பமாக அல்லது வீடாக திகழ்வதை நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புனித மார்க்குவை பற்றி அவர் புனித சின்னப்பர், பர்னபா இவர்களோடு இணைந்து அந்த நற்செய்தி பணிகளில் ஈடுபடுவதை நாம் காணுகின்றோம். சின்னப்பரும் பர்னபாவும் ஒருமுறை இவரை அழைத்து கொண்டு தன்னுடைய நற்செய்தி பணிக்காக செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே இவர் திரும்பவும் எருசலேம் நகருக்கு வருவதற்காக அவர் முயற்சி எடுக்கின்றார். அவ்வாறு அவர் சின்னப்பரோடு செல்லாமல் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையானது புனித சின்னப்பருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவர் மீது புனித மார்க் மீது அவர் கோபப்படுகின்றார். அடுத்த முறையாக அவர் மார்க்குவையும் மீண்டும் தங்களோடு அழைத்து கொள்ள வேண்டும் என்று பர்னபா கூறியதற்கு சின்னப்பர் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே பர்னபாவும் மார்க்கும் இணைந்து வேறொரு இடத்திற்கு நற்செய்தி அறிவிக்க செல்கின்றார்கள். சின்னப்பரும் சீலாவும் இணைந்து தங்களுடைய நற்செய்தி பணி வேறொரு இடத்திற்கு செல்கின்றார்கள். இது ஒரு குழப்பமான இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் புனித மார்க்கு மீண்டும் சின்னப்பரோடு இணைந்து நற்செய்தி பணிகளில் ஈடுபடுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம்.
ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டு ஒரு மனம் மாறுகின்ற ஒரு மனிதராக நாம் காணுகின்றோம். புனித சின்னப்பரோடு மீண்டும் இணைந்து கொண்டு அவர் நற்செய்தி பணிகளில் ஈடுபடுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், அவர் எகிப்து நாட்டில் உள்ள அலெக்சாந்திரியாம் என்ற இடத்திற்கு சென்று நற்செய்தியை பரவ செய்கின்றார். அங்கு சென்று கிறிஸ்தவர்களை அவர் உருவாக்குகின்றார். எனவேதான் அவர் அலெக்சாந்திரியாவிலே அவர் உடலானது அடக்கம் செய்யப்படுகின்றது. அவர் இறந்த பிற்பாடு ஏறக்குறைய 815ஆம் ஆண்டானது வெனிஸ் நகரத்திலே உள்ள போர் வீரர்கள் எல்லோரும் வந்து இவருடைய உடலை கைப்பற்றி மீண்டும் வெனிஸ் நகரத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆலயத்திலே அவரை அடக்கம் செய்கின்றார்கள். இன்றும் அவருடைய அடக்கமானது வெனிஸ் நகரத்திலே உள்ள அந்த மிகப்பெரிய தேவாலயத்திலே இருப்பதை நாம் காணுகின்றோம். அவருடைய கல்லறையானது வெனிஸ் நகரத்திலே தான் இருக்கின்றது. நான்காவதாக நாம் புனித மார்க்குவை பற்றி பார்த்தோம் என்றால், இவர் ரோமைக்கு சென்று புனித ராயப்பரோடு இணைந்து கொண்டு அவருடைய ராயப்பருடைய கடைசி காலத்திலே அவரோடு கூட இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா விதமான கருத்துக்களையும் அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். புனித ராயப்பர் சின்னப்பரோடு அவர் இணைந்து கொண்டு நற்செய்தி பணிகளிலே ரோமையிலே அவர் செய்வதை நாம் காணுகின்றோம். ராயப்பர் எதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினாரோ அது ஒவ்வொன்றையும் இந்த எழுத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார், நற்செய்தியின் மூலமாக. இந்த 4 வகையாக புனித மார்க்குவை பற்றி நாம் ஓரளவு விளக்கமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித மார்க் எழுதிய நற்செய்தியினுடைய மைய பொருளாக நாம் பார்த்தோம் என்றால், நாம் அந்த முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்றால் முதலாக நம்முடைய உள்ளத்திலே நாம் மனம் மாற வேண்டும். ஏனென்றால் புனித லூக்காவும் சரி அல்லது புனித மத்தேயும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை புனித மத்தேயு அவருடைய பரம்பரையை கொடுக்கின்றார். புனித லூக்காம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கருவாக உருவானது முதலே அந்த ஒரு நற்செய்தியை கொடுக்கின்றார். ஆனால் புனித மார்க்கு இதை இரண்டையும் அவர் கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தொடங்கிய பொது வாழ்க்கையிலிருந்து அந்த நற்செய்தியை அவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தவுடனே இதைத்தான் கூறுகின்றார், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அதைத்தான் நாமும் இன்று பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் முடிவில்லாத வாழ்வை, நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்திலே நாம் மனம் மாற்றம் அடைந்தவர்களாக வாழ வேண்டும். அடுத்ததாக இந்த நற்செய்தியினுடைய ஒரு மைய பொருளாக பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாக தன்னையே யாரெல்லாம் தாழ்த்தி கொள்ளுகின்றார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவேதான் அவர் எல்லோருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இவ்வாறு வாழ வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே நற்செய்தியாளரான புனித மார்க்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த சந்தோஷமான நாளிலே எவ்வாறு புனித மார்க்கு அவருடைய குடும்பமானது ஒரு விசுவாசத்தை, நற்செய்தியை, இறைவனை புகழ்கின்ற ஒரு குடும்பமாக திகழ்ந்ததோ அதே போல நம்முடைய குடும்பமும் இறைவனை போற்றி புகழ்கின்ற ஒரு குடும்பமாக, விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற, நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு குடும்பமாக திகழ வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய குடும்பத்திலும் சரி ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மனம் மாறுகின்ற பொழுது அங்கே ஒரு சந்தோஷத்தை நாம் காணலாம்.
அடுத்ததாக புனித மார்க்கு எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தது போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பிறருக்கு நற்செய்தியாளர்களாக நம்முடைய வாழ்க்கையே ஒரு நற்செய்தியாக திகழ அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக புனித மார்க்கு நமக்கு நற்செய்தி கொடுத்திருக்கின்றார். அந்த நற்செய்தியை நாம் படித்து அதனை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எனவே இந்த 4 அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4ஐயும் பின்பற்றுகின்ற பொழுது புனித மார்க்குவை போல நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகின்றது. எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு நற்கருணை நாதரின் ஆசிரை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். ஆமீன். மாந்துயரேவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்பு குறித்திருவரட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயோகமாக தியோதர பெத்ருஸ் நந்தியா குடும்ப கருத்துக்களுக்காக, மரியலன் மதம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நன்றிய தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் குருள புனித சூசைப்ப நிலைப்பள்ளி நன்றியாக குடும்ப வளர்ச்சிக்காக, பஸ்ஸில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமி நன்றிய கருத்துக்களுக்காக, அண்ணா ரவீந்திரன் குடும்பத்தினர், பிரதீப் குடும்பத்தினர், அமலன் ஜெனிஃபர் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த நாளிலே ராசுடைய தோட்டம் பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி நன்றியாக ஆரோக்கியராஜ், மரிஸ்டெல்லா, பாக்கியராஜ், சுப்ரியா, வினோத் வழக்கில் வெற்றி பெறவும், ஆண்மலை பாட்சிக்காக பால்ராஜ், ரெஜினாம், மொழி, ஆரோக்கியசாமி, லூர்து மரி இந்த கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்றன ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். பாரந்தர்களே, இன்று நாம் புனித மார்க்கு நற்செய்தியாளர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புனித மார்க்குவை போல நாமும் நற்செய்திகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக வருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனாக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதனையாலும் எழுத்தாலும் அறிவிக்கும் அருளை மார்க்கு என்ற புனிதர் கழித்து அவரை மகிமைப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு அளித்துள்ள நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த நற்செய்தி படிப்பினையால் தெளிவு பெற்று நாங்கள் பின்பற்றும் கிறிஸ்துவின் நற்கருணை கொண்டாட்டத்தில் சந்தித்து மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மகன் மார்க்கு உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 5-14 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் பொழுது எல்லாரும் மனத்தாழ்மையுடன் ஆடையை அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? எல்லாம் அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றுக்கும் உள்ளது. ஆமீன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகருமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவரே, வானங்கள் உம் உயர்த்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும்
உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் பாடிடுவேன். நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரும் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசி பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய். உலகில் சிறந்து உம்மில் உயிர்க்க உம் மகனுடனே எம்மையும் இணைக்க. உலகில் சிறந்து உம்மில் உயிர்க்க உம் மகனுடனே எம்மையும் இணைக்க. உமக்கென தந்தோம் உவந்தெமை ஏற்பாய். உமக்கென தந்தோம் உவந்தெமை ஏற்பாய். உடமை நீயாய் நிலைத்திருப்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று
தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய் தாழ் பணிந்தோம் தந்தா. சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வளிக்கும் இறைவா, தம்மையே வெறுமையாக்கி கொடிய சிலுவை சாவுக்குள்ளானவும் திருமகனின் பாஸ்கா பலிக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். நாங்கள் கொண்டாடுமே திருப்பலி உண்மையான நற்செய்தி அறிவிப்பாகவும் இருந்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருச்சபை முடி புனிதத்தின் அடையாளமாக காலமெல்லாம் விளங்கவும், மாந்தர் அனைவருக்கும் வானக போதனைகளை வழங்கவும், அது அப்போஸ்தலர்களை அடிக்கொல்லாக கொண்டு உறுதியாக நிலை பெற செய்தருளினே. ஆகவே தூதர் அதித்தூதரோடும் திரளான புனிதர் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே இம்முடைய தூய ஆவி பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நின்று செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைச் செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒளிமிக்க உன் திரும்பின் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரவின் கன்னித்தாயான மாட்சிமிகு மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் முகவந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையைக் கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழக்க பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் தேர்ந்தெடுக்க நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். தீபமே எழுந்து வா, என் தெய்வமே என்னில் வா. தீபமே எழுந்து வா, என் தெய்வமே என்னில் வா. தீபமே எழுந்து வா. பிறக்கும் முன்னால் இருளில் கிடந்தேன், பிறந்த பின்னும் இருளில் நின்றேன். பிறக்கும் முன்னால் இருளில் கிடந்தேன், பிறந்த பின்னும் இருளில் நின்றேன். இறக்கும் நேரம் தொலைவில் இல்லை, இறக்கும் நேரம் தொலைவில் இல்லை. எரியும் விளக்கே விரைவில் வா. தீபமே எழுந்து வா, என் தெய்வமே என்னில் வா. தீபமே எழுந்து வா. நற்கருணை மாலை
இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவர் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களை புனிதப்படுத்தும் திருவுணவை முது பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்து உண்மையாகவும் திருமகன் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளவும் அதனை எங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் அறிக்கையிடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சின்னப்பு நானல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்னப்பு நானல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே
உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே மெய்யாய் ஒரு மனதா மேவும் தரமில்லையே. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. உயிரும் உயிர் பிரிந்தே ஓடி பறக்கும் முன்னே உயிரும் உயிர் பிரிந்தே ஓடி பறக்கும் முன்னே தூய வீரல்களிலே தொட்டு பறித்தாள் என்னவோ. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்ன பூனானல்லவோ தேவனை நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடல் இதழ் 58 பாடல் எண் 2. அன்பின் இறைவன் அமைதி தருவார், அள்ளியே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அள்ளியே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே வானத்து பறவைகளுக்கும் உணவை வாரி வழங்கிடுவார், வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்தூகில் உடுத்திடுவார். வானத்து
வானத்து பறவைகட்கும் உணவை வாரி வழங்கிடுவார். வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்தூகில் உடுத்திடுவார். தாய் தன் சேயை மறந்தாலும் இறைவன் உன்னை மறப்பாரோ? மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார். அல்லையை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே பாவத்தை மன்னிக்கிறார். இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார். நம்மை நேர்வழி நடத்திடுவார். பாவத்தை மன்னிக்கிறார். இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார். நம்மை நேர்வழி நடத்திடுவார். இருளே நிறைந்த வாழ்க்கையுமே அருளால் மலர்ந்து ஒளிர்ந்திடுமே. மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார். அல்லியை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார். அல்லியை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே